தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னா அனைவருமே சுட்டி காட்டுறது சங்கர் அவர்கள் தான். ஆனால் இவருடைய கடைசி 2 திரைப்படங்கள் படு தோல்வியை சந்தித்ததால அடுத்து சங்கர் அவர்கள் கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலுமே இருந்துட்டு இருக்காரு. அவரை எதிர்நோக்கி பல கண்களுமே பார்த்து கொண்டிருக்கு. அது மட்டும் அல்லாமல் தமிழ் சினிமா திரைப்படம் அப்படின்னு எந்த திரைப்படமுமே இதுவரைக்கும் 1000 கோடி வசூலை கடக்கல. கன்னட சினிமா, தெலுங்கு, பாலிவுட் அப்படின்னு மத்த சினிமா இண்டஸ்ட்ரிகள் எல்லாம் 1000 கோடியை அசால்ட்டாக அடிக்கும் நேரத்துல தமிழ் சினிமா மட்டும் ஏன் இன்னும் 1000 கோடி வசூலை பெறல, எந்த திரைப்படமுமே அந்த அளவிற்கு வசூலிக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. சமீபத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சார் நடித்த கூலி திரைப்படம் அந்த குறையை போக்கும் அப்படின்னு பலருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் கூலி திரைப்படம் 600 கோடி வரை தான் வசூல் பண்ணுச்சு. அதன் பிறகு அந்த திரைப்படம் வசூலிக்கல. ஆகையால ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் வசூலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சங்கர் அவர்களுடைய அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்ற தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. அவர் அடுத்ததாக வேல்பாரி நாவலை எடுப்பார் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்த நிலையில தற்போது ஒரு ட்விஸ்ட கொடுத்திருக்காரு. அதாவது இவர் தற்போது அடுத்ததாக எடுக்கவுள்ள திரைப்படம் முதல்வன் 2 அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. முன்பு இந்த திரைப்படத்தை விஜய் அவர்களை வைத்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த சங்கர் அவர்கள் தற்போது விஜய் அவர்கள் அரசியல்ல களமிறங்கிட்டாரு. ஆகையால் அவர் நடிக்க சாத்தியக்கூறுகள் இல்ல அப்படின்றதுனால தற்போது இந்த ஸ்டோரி ஏகேவிடம் போயிருக்கா. சோ அஜித் சாருமே இந்த ஸ்கிரிப்டை பார்த்துட்டு தான் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே பாத்தீங்கன்னா இதற்கான முறையான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.